ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் அவர் யோகாதிபதி. அப்போ 6ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல சனி. இந்த 3 இடமுமே பரவாயில்ல, அப்படிலாம் ஒன்றும் கெட்டு போயிடாது. 6ஆம் இடம் குருவின் வீடு. சனி மட்டும் தான் மட்டும் இருந்தார்னாலே நல்ல பலன்களை செய்வார். ஆனால் செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படும் போது கடுமையான கெடுபலன்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். சனி இங்கே 8ஆம் இடத்துல சனி நட்பு வீட்டில் தான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி நட்பு வீட்டில் இருக்கிறது ஆயுளுக்கு ஓரளவுக்கு நல்லது. ஆனால் குடும்ப வாழ்க்கை அமைப்புகளில் நல்லதுகளை செய்யாது. குடும்ப வாழ்க்கை அமைப்புகளில் தன வீடு, வாழ்க்கை வீடு, இந்த மாதிரியான அமைப்புகளில் 8இல் இருக்கக்கூடிய சனி, ஆனால் 8இல் இருக்கக்கூடிய சனி பாவத்துவமாக இருந்தால் தான் உடனே குடும்ப வாழ்க்கையை கெடுப்பார். இங்கே அவர் சுபத்துவமாக இருக்கிறார். இந்த இடத்துல திருமண அமைப்புகளில் சங்கடங்களை கொடுத்து, ஆனால் தொழில் அமைப்புகளில் பண வரவுகளில் ஜாதகருக்கு ஒரு நிலையில் நல்ல பலன்களை செய்வார். 12ஆம் இடமும் அவருக்கு புதனுடைய வீடு தான். ஆக 6, 8, 12 சனி மறையலாம், சுபத்துவமாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். இங்கே நட்பு வீடு அல்ல, சம வீடு. 1 நட்பு, 2 நட்பு வீடு. 2 நட்பு வீடுகளில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதலை செய்ய மாட்டார். 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி திருமணத்தில் தாமதத்தையோ திருமண உறவுகளிலேயே கசப்பு அமைப்புகளை கொடுத்து, ஆனால் பண அமைப்புகளை 8, 12ஆம் இடங்களில் துலா லக்னத்திற்கு இருக்கக்கூடிய சனி கொடுப்பார்.